ஒன்மே டெய்லி வியூவர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரம் ஒரு காரியத்தை பற்றி அதிகமாக யோசிப்போம். என்ன காரியம் தெரியுமாங்க? நமக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம், உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கணும் உங்கள் வாழ்க்கையில். அது எல்லா வாழ்க்கையிலும் நார்மலாக நடக்கிற ஒரு காரியம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மட்டும் அது நடக்காதப்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக செப்பிப்பீங்க. ஆனால் அதுக்காக அதிகமான தடைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு, நான் உனக்கு நிச்சயமாக தருவேன், கண்டிப்பாக உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாக்கு தத்துவம் அதோட கன்ஃபர்மேஷனாக ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் அதுக்காக நீங்கள் காத்திருந்து ரொம்ப டயர்டாகிறீங்க. ஆனால் மற்றவங்களெல்லாம் பார்க்குறீங்க, ஆண்டவரை அந்தளவுக்கு நம்புறவங்களோ இல்லை விசுவாசிக்கிறவங்களோ இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு உடனே அந்த காரியம் நடந்துடும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க, என்ன ஆண்டவரே, என்னையே ஆண்டவரே கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு நம்ம நிறைய வேலையில் கேட்போம். ஆனால் விஷயம் என்ன தெரியுமாங்க? நீங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறீங்க. ஆண்டவரோட நாம மகிமைப்படுத்தணும் இந்த உலகத்துக்கே நீங்கள் சாட்சியாக அந்த காரியத்துக்கு இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் உங்களை சூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷலாக இருப்பீங்க. உலகத்தில் ஆண்டவர் வாழும் போது நிறைய காரியத்தில் நிறைய பேரை சீஷர்களாக ஆக்கியிருக்கலாம். ஆனால் பர்டிகுலராக சில பேரை மட்டும்தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணி சீஷராக ஆக்கியிருக்காங்க. பர்டிகுலராக பைபிளில் நம்ம கேரக்டர்ஸ் பார்க்கும்போது சில பேரை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணி சில காரியங்களை தான் செய்ய வைக்கிறாரு. அதே போல தாங்க உங்களையும் ஆண்டவர் செலக்ட் பண்ணி சில காரியத்துக்காக காக்க வைக்கிறாரு. அப்படின்னா உங்களை குறித்து அவர் பெரிய காரியத்தை செய்ய போறாருன்னு அர்த்தம். உங்களை குறித்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய சாட்சியை நிப்பாட்ட போறாரு. அது மூலியமா பல பேர் ரட்சிக்கப்பட போறாங்கன்னு அர்த்தம். இப்பொழுதாங்க வசனமும் சொல்லப்படுது. 1 Corinthians 27 பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவங்களை தெரிந்து கொண்டார். நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கோ, நம்ம ரொம்ப பணக்காரங்களோ இல்ல நம்மளால செய்ய முடியாத காரியம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி நம்மள ஆண்டவர் செலக்ட் பண்ணலாங்க. இங்க பலவீனமான பாண்டமா இருந்தாலும் ஆண்டவருக்கு நீங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்கீங்க. அதனால விசுவாசத்தோடு இருங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.